வணக்கங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். அதாவதுங்க, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, குரு திசையில பிறக்கலாம். குரு திசையில சுயபுத்தி, குரு திசையில குரு புத்தியில கண்டிப்பா அந்த குழந்தை பிறக்கலாம். அந்த 16 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிருவாங்க. கல்வி சம்மந்தப்பட்டது. குரு அல்லவா? தேவகுரு அல்லவா? கண்டிப்பா ஜெயிக்க வைப்பார். ஆனா, அதே நேரத்துக்கு குரு திசையில செவ்வாய் புத்தி, ராகு புத்தியில அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. அடுத்து சனி வரப்போகிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தாங்க ஒரு குழந்தை கர்மாவோட பிறக்குதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறது. குரு திசை ஸ்டார்டிங்லேயே அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா 16 வருஷம் கொள்ளளவு திசை கல்வியில் சிறந்து விளங்கிடும். இது பொதுவான கருத்து. கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்கும். ஆனால் குரு திசையில் ராகு புத்தி, குரு திசையில் செவ்வாய் புத்தி, ராகு புத்தி கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். புரியுங்களா? 16 வருஷமா 16 வருஷத்தில் செவ்வாய் 11 மாதம் என்னங்க, அந்த செவ்வாய் 11 மாதம் 2 வருஷம் 4 மாதம் ராகு வர்றாரு. அந்த டயத்தில் மட்டும் உங்கள் பையனோ பிள்ளையோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம ரன் பண்ண தெரியணும். மொபைல் கொடுக்கக்கூடாது, தனிப்பட்ட முறையில் அனுப்பக்கூடாது. தனிப்பட்ட முறையில் அங்கே போயிட்டு வரேன், இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அங்கே செவ்வாயும் தப்பு பண்ண பார்ப்பார். அந்த சாதகரை ஏதோ ஒரு தப்பான வழியில் கூட்டிகிட்டு போக பார்ப்பார். ராகும் 2 வருஷம் 4 மாதம் தப்பான வழியில் கூட்டிகிட்டு போவார். இதை நீங்கள் நீங்கள் பேரண்ட்ஸு கவனமாக அவங்க குழந்தைய கையாள தெரியணும். புரியுது? அடுத்து இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, குரு திசை ஸ்டார்டிங்கில் குரு திசை குரு புத்தி சுய புத்தியிலே பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை ரன் பண்ணிடலாம். லாஸ்ட்டு செவ்வாய் புத்தி, குரு திசையில் செவ்வாய் புத்தி, குரு திசையில் ராகு புத்தி 2 வருஷம் 4 மாதம், செவ்வாய்னா 11 மாதம். இதில் கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் தவறுதலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த நேரத்தில் உங்கள் பேரண்ட்ஸு ரொம்ப ஜாக்கிரதையாக வழி நடத்த பாருங்கள். உங்கள் தெரிஞ்ச சோசியத்தை போய் பார்த்து அதை எப்படி முறையாக வழி நடத்தணும் பார்த்துங்க. அடுத்து எப்படின்னா, செவ்வாய் புத்தி ராகு புத்தி பாருங்களே, குரு திசையில் செவ்வாய் புத்தி ராகு புத்திக்கு அடுத்து சனி பகவான் வந்துடுவார். 19 வருஷம் கொள்ளளவு. ஏன் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, ஒரு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் செவ்வாய் புத்தி ராகு புத்தியில் பிறக்கக்கூடாது. குரு திசை என்ட்ரன்ஸ் லாஸ்ட் முடிகிற வரம் பிறந்தாலே சிக்கல் பிரச்சனை தான். சனி 19 வருஷம் வர்றார். எப்படி பாருங்கள், 19 வருஷம் போகுது அப்படின்னா 22 வருஷம் ஆயிரும். காலேஜ் முடிச்சிருவாங்க. இது காலேஜ் முடிக்கிறதுனா ரொம்ப சிரமம். சனி மந்தகாரகன், கல்வியை போட்டு தள்ளிடுவார். பொண்ணு இல்லைங்க, குரு திசையில் செவ்வாய் புத்தியில் பிறக்கிறாங்க 11 மாதம். அடுத்து ராகு புத்தி 2 வருஷம் 4 மாதம். இப்போ இவங்களை அலங்கோலப்படுத்திடும். குழந்தையாகவே இருக்காது. பேரண்ட்ஸை ஒரு வழி பண்ணிடும். அந்த தொந்தரவு இந்த தொந்தரவு பெரிய மனுஷன் மாதிரி அந்த குழந்தை நடத்தும். பெரிய மனுஷன் மாதிரி அந்த மூமெண்ட் குழந்தை பண்ணும். அடுத்து சனி திசை அப்படியே மந்தமாயிடும். ஒன்றுமே புரியாது. அப்போ அந்த சனி திசை வரும்போது எப்படின்னா கல்வியில் சேர்த்திடுவாங்களா? பள்ளிக்கு அனுப்பிச்சா ஒன்றுமே புரியாது. சனியும் கருப்பு, அங்கே அந்த கல்வியில் போர்டும் கருப்பு, ஒன்றுமே புரியாது. எதை எடுத்தாலும் மறந்து போயிடும். பேரண்ட்ஸ் புரியாது. என் பிள்ளை நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா படித்தோம், இப்படி இருந்தோம்னு அவங்க வரல கதை இழப்பாங்க. பிள்ளை அப்படியே மந்தாயிரும். புரியாது, சுறுசுறுப்பு. அவங்க தூங்கி அந்த குழந்தை எந்திரிக்க 8 மணிக்கு எந்திரிக்கும். எந்திரிச்சா ஸ்கூலுக்கு போகிறது எப்படி இருக்கும் பார்த்துங்க. மந்தக்காரங்க போட்ட மாதிரி. திடீர்னு பாதத்தில் அடிபடும், காலில் அடிபடும். சைக்கிள் ஓட்டி பழகுவார் அந்த வயசில். அந்த என்ன வயசுங்க? குரு திசையில் செவ்வாய் 11 மாதம், குரு திசையில் ராகு 2 வருஷம் 4 மாதம், 4 வயசு 5 வயசு சைக்கிள் ஓட்டி பழகும்போது சனி வரும்போது காலில் அடிபட, மேலே அடிபட, எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஒரு மனிதன் இந்த 9 நவக்கிரகம் திசை புத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும். சனி வந்தால் மந்தகாரகன், அதே 7.5 அஷ்டம சனி, இந்த மாதிரிலாம் வந்துட்டால் இன்னும் ரொம்ப கடுபடியாக கொடுக்கும். இது பொதுவான பலன் தான். யாரும் நீங்கள் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் லக்கணத்தை பொறுத்தளவு தான் நம்ம இப்போ ஒரு மனிதனோட சுய சாதகம் என்ன, லக்கணம் என்ன, திசை புத்தி என்ன, அதுதான் மெயின். இது பொதுவான பலன். அப்போ இந்த திசைக்கு அடுத்து வர திசை சரியில்லை, மந்தகாரகன், கல்வியில் சிறந்து விளங்க முடியாது, கல்வி தடை கொடுக்கும். அப்போ அந்த சனிக்கு அதிதேவதை சனி யாருங்க? சனியோட வீடு என்னங்க? காலபுருஷனுக்கு 11 10 10 11
அந்த 10-11 வீடு எப்படின்னா, தெற்கு பார்த்த வீடு மகரம், மேற்கு பார்த்த வீடு கும்பம். அந்த அதிதேவதைய வழிபாடு வச்சுக்கணும். கருப்பண்ண வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அப்போ இந்த கரூர் வெங்கமேட்டில் பார்த்தீங்கன்னா 30 அடி உயரத்தில் கருப்பண்ணன் இருக்கார். மேற்கு பார்த்த கருப்பண்ணன், கும்ப வீட்டுக்கு அதிபதி, அவரை பிடிக்கலாம். அதேமாதிரி தெற்கு பார்த்த கருப்பண்ணை பிடிக்கலாம், வழிபாடு வைக்கலாம். அந்த லக்னாதிபதி அந்த சனி கண்டிப்பாக கல்வியில் சிறந்து விளங்க வைப்பார். அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்கிட்ட சாதகம் பார்க்க 95 14 77 10 74 இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக ஃபோன்லேயே பேசலாம். உங்கள் பசங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுது, இப்போ என்ன அடுத்தடுத்து என்ன திசை புத்தி ஓட போகுது, அந்த திசை புத்தியில் செய்ப்பாரா செய்ய மாட்டாரா தெளிவாக பேசுவோம். வாழ்க வளமுடன்.